அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட கும்பராசிக்கு இனி எப்படி இருக்கும்? நம்பிக்கை துரோகம், அதாவது நீங்கள் நம்பும் வகையில் துரோகம். 7 சனி மகாதசி நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சனி உங்களுக்கு ராசிக்கு அதிபதி, விரையாதிபதியும் இதுதான். எதிர்பார்க்காத வகையிலெல்லாம் விரயங்கள் ஏற்படும். எதிர்பார்க்காத வகையில் சுற்றி இருப்பவர்கள் துரோகம் செய்வார்கள். கவனம் கொள்ளுங்கள். இது எல்லோருக்கும் மட்டுமல்ல, ஜோதிடம் ஜாதகத்தில் உங்கள் கிரகநிலைகள் பாதித்திருந்தால் அப்படி ஏற்படும். சனி, புதன், செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார்கள். சனி 2ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு, குடும்பத்தில் அமர்ந்து கொண்டு பிரச்சனைகள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளிடமோ செய்யக்கூடாது என்றால் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள், உணவு கொடுங்கள். உங்கள் உழைப்பை மட்டும் நம்பி உங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் நன்மை உண்டாகும். வாகனங்கள் ஓட்டுவது கவனமாக இருக்க வேண்டும். விபத்துக்கள் வரும். அந்த விபத்துக்கள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கும் சனிக்கிழமை என்று மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுவது நல்லது. 7 சனி நடக்கும் பொழுது பெருமாளை வழிபடப்பட்டால் சனி தோஷம் குறையும். பெருமாள் அன்றைய தினம் வரும் பக்தர்களிடம் சனியால் பாதிக்கப்பட்டவருக்கு விமோச்சனம் செய்யக்கூடிய, நல்லாசி புரியக்கூடிய, நல்ல அருள் புரியக்கூடிய நாள் தான் அந்த சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபடுங்கள். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார்கள். திடீர் நல்ல வரவுகள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தில் ஒரு பாம்பு, ராசியில் ஒரு பாம்பு. இந்த 2 பாம்புகள் அது கணவன் மனைவி வாழ்க்கையில் விளையாடும், பிரச்சனைகள் கொடுக்கும். உறவுகள் மூலம் பிரச்சனைகள் கொடுக்கும். கடன் மூலம் பிரச்சனைகள் கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மீது பிரச்சனைகள் கொடுக்கும். கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் கெடாமல் இருக்க தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது, ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். எதை செஞ்சாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி எதை செய்தாலும் சரியாக செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு பிடித்துவிட்டால் உங்களை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செஞ்சாலும் எல்லோரோட மனசையும் மாற்றிடலாம், எல்லா ராசிக்காரோட மனசையும் மாற்றிடலாம். இந்த ரிஷபராசி, கும்பராசி, கன்னி ராசி, ரிஷபராசி, கும்பராசி, சிம்மராசி இவர்களின் குணத்தை எளிதில் மாற்ற முடியாது. அதிலும் கும்பம் என்றால் உச்சியில் சாமிக்கு மேலே கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கலசம். அவங்கள சமாதானப்படுத்துறது ரொம்ப கடினம். நேர்மையாளர்களை அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் மிக கவனமாக இருங்கள். ராசியில் இருக்கக்கூடிய பாம்பு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாம்பு, மனிதர்கள் வடிவில் பாம்பு ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கி உங்கள் வேலைக்கு பங்கம் வைக்கும். ஜாகிரதையாக இருங்க. உங்கள் கூட பழகிறவங்க அக்கம் பக்கம் எல்லோரிடமும் கவனமாக பேசுங்கள். யாரை பற்றியும் நீங்கள் குறை சொல்லாதீர்கள். கும்பராசிக்கு குரு தசை சுகமாக இருக்கும். நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டால் யோகம் உண்டாகும். குரு தசை, சனி மகாதசை கும்பராசிக்கு பாதி நல்லது பாதி கெட்டது போல மாறி வரும். அதுக்கு ஒரு முறை திருநள்ளார் சென்று வழிபடுவது நல்லது. சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிவிட்டு உங்கள் முயற்சிகளை செய்தால் நிறைய நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கடவுள் குரு பகவான். நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்
குரு தட்சிணாமூர்த்தி பகவான் அதிர்ஷ்டம் கொடுப்பார். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர் உங்களை காப்பாற்றி விடுவார். கும்பராசிக்கு இப்போ 2 பாம்புக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்குது. கால சர்ப தோஷம் சொல்லுவாங்க. இப்போ கால சர்ப தோஷம் எல்லா கிரகங்களும் பாம்போட பிடிக்கல இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும். குரு ராகுவை பார்ப்பதால் வெளிநாட்டு யோகம் உண்டாகும், பணம் வரவு உண்டாகும். இப்போ தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம். சுபவிரயமாக இந்த 7.5 சனி பணம் எல்லாம் காணாமல் போயிடும். அதுக்கு நீங்களே வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம் செலவுகள், நல்ல சுப செலவுகளை செய்து அதன் மூலம் பயனடைவது நல்லது. கும்பராசி நிறைய நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஜூன் 2. அந்த குரு நேராக சனியை பார்க்கறதுனால இந்த 7.5 சனி தாக்கமே குறைஞ்சிரும். குரு பார்த்தாருன்னா எல்லாமே அந்த சனியோட தாக்கம், சனி மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள், கடன்கள், வீட்டில் குழப்பங்கள், நோய்கள் அனைத்தும் விலகும். 2 மாதம் காத்திருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க.